ஆரணின் சின்ன பாப்பா பெரிய கள்ளக்காதலில் இப்படி இறங்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு? வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்தியா முழுவதுமே கள்ளக்காதல் அட்டூழியங்கள் பெருகி வருகின்றன. கணவன்மார்களை மனைவிமார்களுக்கும், மனைவிமார்களை கணவன்மார்களுக்கும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இதற்கு நடுவில் பெற்ற குழந்தையையும் சேர்த்து கொன்று விடுகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகேயுள்ள விளாங்குப்பம் இந்த கிராமத்தில் வசித்து வரும் தம்பதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு 55 வயதாகிறது. கூலி தொழிலாளியாக உள்ளார். இவரது மனைவி ஜெயம்மாள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இவங்க இறந்திருக்காங்க. இதையடுத்து அதே கிராமத்தைச் சேர்ந்த 50 வயது சின்ன பாப்பா என்பவருடன் ராஜாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. சின்ன பாப்பா தன்னுடைய கணவரை பிரிந்து 2 மகள்களுடன் தனியாக வசித்து வருபவர். இதில் மூத்த மகளுக்கு திருமணமாகி சந்தவாசலில் வசித்து வருகிறார். கடந்த சில நாட்களாக மகள் வீட்டில் தங்கியிருக்காரு. சின்ன பாப்பாவை தொடர்பு கொள்ள முடியாமல் ராஜா தவித்து போனார். ஒரு வழியாக போனில் தொடர்பு கொண்டு பேசிய ராஜா சின்ன பாப்பாவை தன்னுடன் வரும்படி வற்புறுத்தியிருக்காரு. இதற்கு சின்ன பாப்பா மறுப்பு சொன்னதால் தகராறு வெடித்திருக்கு. இந்த நிலையில் மகள் வீட்டுக்கு வெளியே சின்ன பாப்பா நின்று கொண்டிருக்காரு. அப்போது அங்கு சென்ற ராஜா சின்ன பாப்பா மீது பெட்ரோல் குண்டை வீசியிருக்காரு. ஆனால் அவர் தவறுதலாக சின்ன பாப்பாவின் பேத்தி ஆசிகா என்ற 3 வயது குழந்தையின் அருகில் பெட்ரோல் குண்டு விழுந்து வெடித்தது. இதில் குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து பயந்து போன ராஜா அங்கிருந்து எகிரி தப்பி ஓடியிருக்காரு. தீக்காயம் அடைந்த குழந்தையை அக்கம் பக்கத்தினர் மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சிருக்காங்க. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய ராஜாவை பிடிக்க தனிப்படையும் அமைச்சிருக்காங்க.